குழந்தைங்களா, இன்னைக்கு நம்ம ஒரு பாடம் பார்க்க போறோம். நோய் தடுப்பும் சுகாதாரமும் தீங்கு விளைவிக்கும் கொசு. நோய் தடுப்பு, சுகாதாரம், தீங்கு விளைவிக்கும் கொசு பத்தி பார்க்க போறோம். சரியா? காட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அண்ணா இப்படி ஓடியாரீங்க? ஏன் என்ன? ஒரே கொசு தொந்தரவுடா. கொசு கடிச்சிட்டுடா. வந்து கடிச்சு என் உடம்பெல்லாம் விட்டுடா. உடம்ப பாருடா அண்ணா. எனக்கும் அதே தொண்டை தானே, அதே தொண்டைதான். என்னடா செய்ய இந்த கொசு தொந்தரவுக்கு? என்ன செய்யலாம் கொசுக்கு? எனக்கு தாங்க முடியல. ஒரே ஆடி. ஐயோ ஐயோ ஐயோ. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இதுக்கு நான் தடுப்புக்கு ஒரு வழி சொல்லுவேன். என்ன சொல்றேன்? என்ன சொல்ல போறேன்? அதாவது நீர்நிலைகள்ல தான் கொசுக்கள் முட்டையிடுது. அதை நாங்கெல்லாம் பிடிச்சு திங்கிறோம். ஆனாலும் தின்னாலும் அப்பவே அடிச்சிருது. கொசு முட்டைகள் நிறைய வந்துடுது. அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் அதுக்கு வந்து நீர்நிலைகள்ல வீட்டுல சேரத்த தண்ணி எல்லாம் திறந்திருக்க கூடாது. மூடி இருக்கணும். என்னன்னா அதுக்கு கொசு தெரிஞ்சிடும், முட்டை இருக்கிறோம். ஐயோ ஐயோ, கொசு கடியில தாங்க முடியாதுப்பா. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. கொசு கடிச்சதுன்னா கொசு, இந்த கொசு எல்லாம் நோய் பரப்பும் கொசுக்கள். இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இதனால மலேரியா காய்ச்சல், மூளை காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், யானைக்கால் நோயெல்லாம் வரும். ஐயோ, யானைக்கால் நோயா? அப்போ ஏன் கால் வெண்டி ஆயிருமா மனுஷருக்கு? அப்படியா? எங்களுக்கும் அதே தொல்லைதான். ஆமா. அப்படியா? அப்படியாண்ணே, உங்களுக்கும் அதே தொந்தரவு தானே? அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து கொசு ஓடிப்போம். சரியா? என்ன செய்யலாம்? நீர்நிலைகள்ல நம்ம வந்து நல்ல தண்ணிலாம் இருக்குல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் கொசு மருந்து விட்டு வைக்கணும். அப்புறம் சாக்கடை எல்லாம் தண்ணி தெளிச்சு வைக்கணும்.